சிறகடிக்க ஆசை ஸ்ரீலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் சத்யாவுக்கு உதவி செய்யணும், ரேகாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு மீனாவும் முத்துவும் சத்யாவை கூப்பிட்டுட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க. அங்கே ரேகா சத்யாவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா, சத்யா நீங்கள் வருவீங்கன்னு நினச்சேன், முத்துவும் மீனாவும் கண்டிப்பாக எனக்கு உதவி செய்வாங்கன்னு நினச்சேன், அதனால தான் உங்ககிட்ட நான் உண்மையை சொன்னேன். நீங்கள் எப்படியோ என்னை பார்க்குறதுக்காக வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல என்னை இங்கேருந்து கூப்பிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, உங்களை கூப்பிட்டு போகிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, சீக்கிரமாகவே உங்களை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணியால் பிரச்சனை வரும்னு தான் நாங்கள் யோசித்தோம், ஆனால் நீங்களே எங்ககிட்ட உதவி கேட்டீங்க, அப்புறம் எப்படி உதவி செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. முத்து, மீனா நீங்கள் வந்துட்டீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இனி எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, முதல்ல உங்கள் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாங்க, மீனா இங்கே ரேகாவோட சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் இங்கே இருக்காங்க, அதனால் நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் சிந்தாமணி பேச்சை கேட்டு ரேகாவோட அப்பா ரேகாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. எனக்கு என்னவோ சிந்தாமணி சொன்னது எல்லாமே சரிதான் அப்படின்னு தோணுது. ஏன்னா ரேகா வேணும்னே இங்கே மீனா முத்துக்கிட்ட உண்மையை சொல்லியிருப்பாங்க, அப்புறம் மீனாவும் முத்துவும் ரேகாவை இங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் நினச்சது எதுவுமே நடக்காது. என் பொண்ணு ரேகா வர வர என் பேச்சை கேட்குறதே இல்லை, அதனால தான் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு அனுப்பி வச்சுருந்தேன். ஆனால் ரேகா இப்படிலாம் செய்வான்னு நான் யோசிக்கவே இல்லை. இனி ரேகாவை நானே பக்கத்துலேருந்து நல்லபடியாக பார்த்துக்கணும், அப்போ தான் முத்து மீனாவால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ரேகாவோட அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. இங்கே சத்யா வந்து சொல்கிறாங்க, ரேகா கவலைப்படாதீங்க, நாங்கள் தான் வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் சத்யா எனக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது அப்படின்னு ரேகா சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது ரேகாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே சிந்தாமணி யோசிக்கிறாங்க, இது எல்லாமே முத்து மீனாவோட வேலையாக தான் இருக்கும். முத்துவும் மீனாவும் யோசித்து எப்படியாவது ரேகாவுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. முத்துவும் மீனாவும் நம்ம பேச்சை கேட்கவே மாட்டாங்க, எதுக்கு தேவையில்லாமல் இப்படிலாம் பிரச்சனை செய்யணும்னு யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக ரேகா முத்து மீனா பேச்சை கேட்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் மீனா வீட்டுக்கு ரேகா மருமகளாக வரணுன்றதுக்காக தான் மீனா இப்படிலாம் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். மீனா ஏற்கனவே என் பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை செஞ்சாங்க, இப்போ ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னு ரேகாவுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. ரேகா மட்டும் எங்கள் பேச்சை கேட்டால் முத்துவால் எந்த பிரச்சனையும் வராது, ஆனால் ரேகா தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாளே, எங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாளே. இங்கே வந்து முத்துவும் மீனாவும் இனி எந்த பிரச்சனையும் செய்யாமல் அமைதியாக இருந்தால் அதுவே போதும். ரேகாவுக்கு சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் ரேகா என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு ரேகா மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க சிந்தாமணி. முத்துவும் மீனாவும் இங்கே ரேகாவுக்கு உதவி செய்கிறதுக்காக அங்கே ரேகா சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனது மட்டும் இல்லாமல் ரேகாவை நல்லபடியாக மீனா தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. இங்கே சத்யா ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். முத்து மாமாவும் மீனாக்காவும் செஞ்ச உதவியால் ரேகா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாக்கா, முத்து மாமா நீங்கள் செஞ்ச உதவியை நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சத்யா பேசிகிட்டு இருக்காரு. இங்கே கடைக்கு வந்த மனோஜ் யோசிக்கிறாரு, என்ன செய்கிறது, ரோகிணிக்கு பணத்தை கொடுக்கணும், ரோகிணி கேட்ட பணத்தை கொடுத்தாதான் சீக்கிரமாக எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கும். ஆனால் வீட்டில் எல்லார்கிட்டேயும் இந்த உண்மையை சொன்னாலும் யாரும் என்னை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க, எப்படி இவ்வளோ பணத்தை என்னால் ஏற்பாடு பண்ண முடியும். இங்கே முத்து, உனக்காக தானே ரோகிணி உதவி செய்கிறதுக்காக இந்த பணத்தை கொடுத்துருக்காங்க, நீ தான் இந்த பணத்தை ரோகிணிக்கு திருப்பி தரணும், எங்ககிட்ட உதவி கேட்காதன்னு வேற சொல்கிறாரு. இங்கே ரவியும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். ரோகிணி எனக்கு உதவி செய்கிறதுக்காக தான் இந்த பணத்தை கடன் வாங்கியிருக்காங்க, அதனால் ரோகிணிக்கு இந்த பணத்தை நான் தான் திருப்பி தரணும், ஆனால் யார்கிட்ட உதவி கேட்குறது, என்ன செய்கிறது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. கண்டிப்பாக என் வீட்டில் இருக்க யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க, என் அப்பா என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு, கண்டிப்பாக என் அம்மாவும் உதவி செய்ய மாட்டாங்க, என்ன செய்கிறது அப்படின்னு கடையில் இருக்க வேலையெல்லாம் கவனிக்காமல் மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. அந்த சமயம் பிஏ ஜீவா வந்து பேசுகிறாங்க, என்ன மனோஜ் சார், ரோகிணி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் ரோகிணி ஃபோன் பண்ணால் பேச மாட்டேங்கிறீங்கன்னு ரோகிணி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்னது ரோகிணி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்களா அப்படின்னு பதட்டமாக கேட்குறாரு மனோஜ். ஆமாம் மனோஜ் சார், என்ன பேசுகிறதுன்னு தெரியல, நீங்கள் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை எப்போ கொடுக்க போகிறீங்கன்னு ரோகிணி என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீங்களே ரோகிணிக்கிட்ட பேசுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க பிஏ ஜீவா.
என்ன ரோகிணி எப்படியாவது என்கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கணும்னு நினைக்கிறா. ஆனால் என்கிட்ட இப்போ அவ்வளோ பணம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த பணத்தை கொடுத்தாதான் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கும். ஆனால் ரோகிணி கிட்ட இந்த உண்மையை எப்படி சொல்கிறது? அதனால் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணணும். இங்கே முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. என்னை பற்றி தான் இவங்க யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்களே. அதனால் எப்படியாவது என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி நமக்கு தேவையான பணத்தை கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு மனோஜ். அதனால் மனோஜ் மறுபடியும் கடன் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த உண்மையை சொல்லணும். அப்போ தான் ரோகிணிக்கு இந்த பணத்தை திருப்பி தரவும் முடியும். எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சீக்கிரமாகவே எனக்கு டிவோர்ஸ் கிடச்சா அதுக்கப்புறம் மாதம் மாதம் ரோகிணிக்கு நான் பணம் கொடுக்கவும் வேண்டாம், ரோகிணி பேச்சை கேட்கவும் வேண்டாம். ரோகிணியால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அம்மா எனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க. நான் எப்பயும் என் அம்மா பேச்சை தான் கேட்பேன். ஆனால் இப்போ எனக்குன்னு வீட்டில் இருக்க யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் தான் எப்படியாவது இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு மறுபடியும் அண்ணாமலை பேச்சை கேட்காம கடன் வாங்குறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறாரு மனோஜ். தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி பணத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு மனோஜ். முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. உடனே அண்ணாமலை, என்ன முத்து சவாரிக்கு போயிட்டு வரியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா இங்கே நீங்கள் சொன்ன மாதிரியே சத்யாவுக்கு நான் உதவி செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன முத்து சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, உடனே அங்கே விஜயா வந்து இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கவனிக்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, அத்தை உங்களுக்கு காஃபி கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் முத்து, நீ என்ன பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. ஆமாம்மா, இங்கே சத்யாவுக்கு உதவி செய்கிறதுக்காக போயிருந்தேன். இங்கே ரேகாவை மீனா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். எப்படியாவது சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு நாங்கள் வந்து யோசனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, சிந்தாமணியால் நிறைய பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா ரேகா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சிந்தாமணியை பற்றி ரேகாவுக்கு தெரியும். அதனால் ரேகா பேச்சை கேட்டு தான் நாங்கள் ரேகாவை மீனா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம். ரேகா தான் உதவி செய்ய சொன்னாங்க. அதனால் சிந்தாமணியால் எந்த பிரச்சனையும் வராது. ரேகாவோட அப்பாவும் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே விஜயா சொல்கிறாங்க, அதான் நீங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? எப்படியோ மீனா நினச்ச மாதிரியே இங்கே சத்யாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. இனி சத்யா பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவான், நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா சிந்தாமணி சேர்த்து வச்சிருக்க பணம், சொத்து எல்லாமே சத்யாவுக்கு தானே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அத்தை நாங்கள் எதையும் எதிர்பார்க்கல. சத்யாவுக்கு நிறைய திறமை இருக்குது. சத்யா ஏற்கனவே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னதால் சத்யா தன்னுடைய வேலையை நல்லபடியாக பார்த்துப்பான். இத்தனை நாள் ரேகாவோட கம்பெனியில் தான் வேலை பார்த்தான். அதே மாதிரி புது பிஸ்னஸை சத்யாவால் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்குது. ஆனால் மனோஜோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருது. மனோஜுக்கு நீங்கள் யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனால் முத்து, நீ மீனாவுக்கு மட்டும் நிறைய உதவி செய்கிற. மீனா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுற. ஆனால் மனோஜை பற்றி ஏன் யோசிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க விஜயா. அம்மா, மனோஜுக்காக நான் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கேன், நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க? மனோஜ் கடன் வாங்கின பணத்தை நான் தான் திருப்பி கொடுத்துருக்கேன். அதனால் இப்போ நான் தாம்மா ஃபினான்சர்கிட்ட பணம் வாங்கியிருக்கேன். அந்த பணத்தை திருப்பி தரதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன். இன்னும் மனோஜுக்கு நான் என்னம்மா சப்போர்ட் பண்ணணும்? மனோஜ் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறான். மனோஜுக்காக நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்கம்மா. அப்புறம் மனோஜால் மறுபடியும் நீங்கள் தான் தலை குனிஞ்சு நிற்கணும். ஃபினான்சர்கிட்ட நான் வாங்கின பணத்தை நான் தானம்மா திருப்பி தரணும். மறுபடியும் மனோஜுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு எதுக்காகம்மா யோசிக்கிறீங்க அப்படின்னு முத்து ரொம்ப கோவமாக கேள்வி கேட்குறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, மனோஜும் நீங்களும் எங்கள் பேச்சை கேட்காம ஃபினான்சர்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருந்தீங்க. நீங்கள் தர வேண்டிய பணத்தை முத்து அந்த பணத்தை திருப்பி தரதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார். ஏன் உங்கள் பையன் முத்துவை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் எப்பயுமே எங்களை புரிஞ்சிக்க மாட்டீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட பேசிட்டு ரொம்ப கோவமாக மீனா கிச்சனுக்கு போகிறாங்க. மீனா, என்ன பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நான் எதுவுமே பேசலை, போதுமா? நான் எப்பயுமே என் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நானும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தான் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. இதுக்கு மேலே பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன். நீங்கள் என்னையும் புரிஞ்சிக்க மாட்டீங்க, என் வீட்டுக்காரர் முத்துவையும் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறாங்க. பார்த்தீங்களா மீனா எப்படிலாம் பேசுகிறான்னு பாருங்க. என் பேச்சை கேட்காம இவ்வளோ நேரம் சத்யாவுக்கு உதவி செய்யணும்னு கிளம்பிட்டாங்க. இப்போ தான் வீட்டுக்கு வந்தா. நான் மனோஜுக்காக பேசின உடனே மீனா என்னை புரிஞ்சுக்காம என்கிட்ட கேள்வி கேட்குறா.
நாங்கள் சாப்பிட்டோமா, வீட்டில் இருக்க வேலையெல்லாம் சரியாக செய்கிறோமான்னு கூட மீனா இப்போ எங்களை கவனிக்கிறது இல்லை. ஆனால் மீனா எப்பயுமே தன்னுடைய குடும்பத்தை பற்றி மட்டும்தான் யோசிப்பா. அப்படி தானே மீனா அப்படின்னு சொல்லும்போது மீனா அமைதியாக இருக்காங்க. அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, மீனா நமக்கும் எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கா. நீங்கள் தான் மீனாவை புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க. அப்பா நான் கிளம்புறேன். மனோஜுக்கு நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. மீனாவாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். மீனாவும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா, முத்துவும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். அப்புறம் எப்படி ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை மனோஜ் கொடுக்க போகிறான்னு தெரியலையே. மனோஜ் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறான், பெரிய கடைக்கு ஓனராக இருக்கான். ஆனால் இந்த பணத்தை மனோஜால் ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு என்கிட்ட வந்த உதவி கேட்குறானே. மனோஜ் நல்லா படிச்சிருக்கான், பெரிய பிஸ்னஸ் செய்கிறான்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் மனோஜால் நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு மனோஜ் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க விஜயா. ஏன்னா மனோஜுக்காக தானே மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் எப்பயுமே நான் உதவி கேட்க வேண்டியதாக இருக்குது. மீனாவும் முத்துவும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களே. இப்படி மீனா முன்னாடி நான் தலகுனிஞ்சு நிற்கிறதுக்கு காரணமே இந்த மனோஜ் தானே. மனோஜ் மட்டும் சரியாக தன்னுடைய வேலையை செஞ்சால் எனக்கு எதுக்கு இப்படிலாம் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா நீ தான் கவனமாக இருக்கணும். மனோஜ் பேச்சை கேட்காத, நீ மனோஜை நம்பவே வேண்டாம். நீ உன்னுடைய வேலையை பாரு. நீ தான் உனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறல்ல, அப்போ உன்னுடைய வேலையை பார்க்க வேண்டியதானே. எதுக்கு மனோஜுக்காக பேசிகிட்டு இருக்க? மனோஜுக்காக ஏற்கனவே முத்து நிறைய கடன் வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இங்கே முத்து நிறைய வேலை செய்கிறான், சரியாக வீட்டுக்கு வரதில்ல, சரியாக சாப்பிட்றதில்ல. முத்து இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணமே இந்த மனோஜ் தான். அதனால் நீ தேவையில்லாமல் முத்துக்கிட்ட இப்படிலாம் பேசி பிரச்சனை செய்யாத. நீ பொறுமையாக இரு விஜயா. மனோஜ் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை மனோஜ் ஏற்பாடு பண்ணட்டும். நீ மனோஜுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே விஜயா பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. ரோகிணி மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மனோஜ் நீ எப்போ எனக்கு தர வேண்டிய பணத்தை தரப்போகிற அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி நான் கண்டிப்பாக அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணுவேன். நீ எதுக்கு ரோகிணி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லும்போது, நீ தானே மனோஜ் சொன்ன உனக்கு தர வேண்டிய பணத்தை நான் கொடுத்துட்றேன், அதே மாதிரி எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும்னு நீ தானே என்கிட்ட பேசின. அதான் நீ எப்போ பணம் கொடுக்க போகிறேன்னு கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நானும் என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும், என் பையன் கிறிஷை கவனிக்கணும், எனக்குன்னு நிறைய பணம் தேவைப்படுது. அதனால தான் என்னுடைய பணத்தை தானே கேட்குறேன் மனோஜ். நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற? நான் உன்னுடைய கடைக்கு வரவே இல்லை. நீ என்னுடைய பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்ணவும் மாட்டேன். நீ கவலைப்படாமல் இரு மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுது ரோகிணி, நான் எப்பயுமே என் அம்மா பேச்சு தான் கேட்பேன். ரோகிணிக்கிட்ட நீ பேசவே கூடாதுன்னு என் அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால் உன்னுடைய பணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு நானே ஃபோன் பண்ணுறேன். அது வரைக்கும் நீ எனக்கு ஃபோன் பண்ணாத ரோகிணி. என் அம்மாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சா அப்புறம் வீட்டில் எல்லாரும் என்கிட்ட தான் கேள்வி கேட்பாங்க. ஏற்கனவே இங்கே மாதம் மாதம் உனக்கு பணம் கொடுக்கறதுக்காக உன்னுடைய வீட்டுக்கு நான் வந்தேன்ற உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். உடனே என் அம்மா என்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எதுக்காக ரோகிணியை பார்க்குறதுக்காக ரோகிணி வீட்டுக்கு போனேன்னு எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்காக மனோஜ் இந்த உண்மையெல்லாம் சொல்லணும்? உங்கள் அம்மா கேள்வி கேட்டால் நீ கண்டிப்பாக பதில் சொல்லணுமா? நான் உங்கள் வீட்டு மருமக. ஆனால் விஜயாவால் எனக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னு நான் பொறுமையாக இருக்கேன். ஆனால் நீ எப்பயுமே விஜயா பேச்சு தான் கேட்குறல்ல. சீக்கிரமாக என்னுடைய பணத்தை நீ ஏற்பாடு பண்ணணும், இல்லைனா நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். இனி நான் உனக்கு ஃபோன் பண்ண போகிறதும் இல்லை. ஆனால் என்னுடைய பணம் எனக்கு கிடைக்கணும். உனக்கு நான் உதவி செஞ்சுருக்கவே கூடாது மனோஜ், ஏன்னா நீ என்னை பற்றி புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனால் உனக்கு இனி உதவி செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி உடனே ஃபோனை வைக்கிறாங்க. என்ன ரோகிணி இப்படிலாம் பேசுகிறா? ரோகிணி தான் எனக்கு எப்பயுமே உதவி செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் வீட்டில் இருக்க யாரும் ரோகிணியை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக ரோகிணி எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர முடியாது. ஏன்னா வீட்டில் எல்லார்கிட்டேயும் ரோகிணி நிறைய பொய் சொல்லியிருக்காங்க, எங்களை ஏமாற்றிருக்காங்க. அதனால் என் அம்மா ரோகிணி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. ரோகிணியை மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? சீக்கிரமாகவே பணத்தை ஏற்பாடு பண்ணணும். ஏற்கனவே என் அம்மா ரோகிணிக்கிட்ட வந்து பேசணும்னு சொல்கிறாங்க. இந்த பணத்தை நான் ஏற்பாடு பண்ணாதான் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனோஜ் தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக கிளம்புறாரு. இங்கே சந்தோஷ் வந்து சொல்கிறாரு, என்ன மனோஜ் கடையில் நிறைய வேலை இருக்குது, நீ எங்கே கிளம்புற அப்படின்னு சொல்லும்போது, அதான் சொன்னேன்ல ரோகிணிக்கு வேற பணம் கொடுக்கணும். ரோகிணி அப்பப்போ ஃபோன் பண்ணி பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியா மனோஜ்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ரோகிணியால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட உதவி கேட்டேன், உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அதான் என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போகிறேன். நான் சீக்கிரமாக திரும்பி வந்துடுவேன். கடையில் இருக்க வேலையை கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் உடனே அங்கேருந்து கிளம்புறாரு.
இங்க மனோஜ் தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாரு. உண்மைய சொல்றாரு. ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த நான் உடனே குடுக்கணும். ரோகிணியால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். அதே மாதிரி சீக்கிரமா எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும். அதனால இந்த பணத்த நீ தான் ஏற்பாடு பண்ணி குடுக்கணும்னு சொல்லும்போது, மனோஜ் இந்த பணத்த நானே உங்களுக்கு குடுக்குறேன். மாசம் மாசம் வட்டி பணத்த நீங்க சரியா குடுக்கணும். மனோஜ் நீங்க என் ஃப்ரெண்டுன்றதுக்காக தான் உடனே இந்த பணத்த நான் குடுக்குறேன். ஆனா மாசம் மாசம் சரியா எனக்கு வட்டி பணம் நீங்க குடுத்தே ஆகணும். நீங்க என்ன ஏமாத்தணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நானும் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி நான் வந்து பணத்தை கொடுக்காம இருப்பேன், சீக்கிரமாகவே இந்த பணத்தை நான் திருப்பி தந்துடுவேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசி ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தையும் ஏற்பாடு பண்ணுறாரு. அண்ணாமலையும் முத்துவும் நான் கடன் வாங்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எனக்கு உதவி செய்யவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட தான் நான் பணம் வாங்கியிருக்கேன். இந்த பணத்தை நான் மெதுவாகவே தரலாம். மாதம் மாதம் வட்டி பணத்தை தரலனாலும் என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேள்வி கேட்க போகிறானா என்ன? அதனால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் என் ஃப்ரெண்டு கிட்ட நான் உதவி கேட்டேன் அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. மனோஜ் என்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கான். இந்த பணத்தை மனோஜ் தராமல் இருந்தால் கண்டிப்பாக நான் மனோஜுக்கு பிரச்சனை செய்வேன். மனோஜ் எனக்கு தர வேண்டிய பணத்தை சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படின்னு மனோஜுக்கு உதவி செஞ்ச மனோஜோட ஃப்ரெண்டு இப்படிலாம் யோசிக்கிறாரு. மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி வராரு. இங்கே விஜயா மனோஜ் கிட்ட பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அம்மா என்னம்மா நான் வீட்டுக்கு வந்திருக்கேன், நீங்கள் என்னை கண்டுக்காமல் இருக்கீங்க, என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மனோஜ், உனக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் என் பேச்சை கேட்காம ரோகிணி பேச்சை தானே கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அம்மா வேற என்னம்மா செய்ய சொல்கிறீங்க? ரோகிணி கேட்ட மாதிரியே இந்த பணத்தை நான் கொடுத்துட்டேன்னா ரோகிணியால் இனி எந்த பிரச்சனையும் வராதுமா. அதனால தாம்மா நான் பணத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்காக என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எதுக்கு ரோகிணிக்கு இந்த பணம் கொடுக்கணும்? ரோகிணி தான் நம்மளை ஏமாத்தியிருக்கா, பொய் சொல்லியிருக்கா. உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கா ரோகிணி. ரோகிணிக்கிட்ட நீ உதவி கேட்டிருக்கவும் கூடாது, ரோகிணிக்கு இந்த பணத்தை நீ கொடுக்கவும் கூடாது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அம்மா நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொல்லும்போது, எப்படி மனோஜ், நீ தான் கடையில் எந்த வருமானமும் வரலன்னு சொன்னியே, எங்ககிட்ட உதவி கேட்டியே, முத்து ரவி எல்லார்கிட்டையும் உதவி கேட்டியே, அப்புறம் எப்படி இவ்வளோ பணத்தை ஏற்பாடு பண்ண அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. என் ஃப்ரெண்டு பெரிய பிஸ்னஸ் செய்கிறாருமா, அவர்கிட்ட உதவி கேட்டேன். ஆனால் மாதம் மாதம் சரியாக வட்டி பணத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பணத்தை கொடுக்கலனாலும் என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டார், எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. இப்போ நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, மறுபடியும் கடன் வாங்கியிருக்கிறியா? முத்துக்கிட்டேயும் இங்கே வந்து ரவிக்கிட்டேயும் இந்த உண்மையை சொன்னியா? வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லாமல் மறுபடியும் கடன் வாங்கியிருக்க. என்னதான் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட உதவி கேட்டிருந்தாலும் நீ வீட்டில் எங்ககிட்ட சொல்லாமல் ஏன் இப்படி ஒரு வேலையை செஞ்ச அப்படின்னு விஜயா கேள்வி கேட்குறாங்க. அம்மா வீட்டில் இருக்க யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டீங்க, அப்புறம் நான் வேறு என்னம்மா செய்ய முடியும்? ரோகிணி வேற அப்பப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. எனக்கு தர வேண்டிய பணத்தை எப்போ கொடுப்ப மனோஜ்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. நான் எப்படிம்மா பொறுமையாக இருக்க முடியும்? அதனால தாம்மா இனி முத்துக்கிட்டேயும் ரவிக்கிட்டேயும் உதவி கேட்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சு என் ஃப்ரெண்டு கிட்ட உண்மையை சொன்னேன், உதவி கேட்டேன். என் ஃப்ரெண்டு உடனே பணத்தை கொடுத்துட்டாமா. ஆனால் மாதம் மாதம் வட்டி பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே உனக்காக சப்போர்ட் பண்ணணும்னு சிந்தாமணிக்கிட்ட உதவி கேட்டு அப்புறம் என் வீடும் இல்லாமல் நம்ம எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். இப்போ மறுபடியும் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டியா? இந்த உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சா மறுபடியும் உன்கிட்ட எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. இதனால் உனக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். ஏற்கனவே முத்து வந்து நீ இப்படி மறுபடியும் கடன் வாங்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல, நீ ஏன் யார் பேச்சும் கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது, அம்மா முத்து சாதாரண கார் டிரைவர்மா, முத்து பேச்சை நான் கேட்கணுமா? நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். முத்துக்கிட்ட என்னைக்கும் நான் உதவி கேட்கவே மாட்டேன், முத்து பேச்சையும் கேட்க மாட்டேன். ரோகிணிக்கு வந்து பணம் கொடுக்கணும்னு உங்கள் எல்லார்கிட்டேயும் சொன்னப்போ நீங்கள் எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. அதனால் நாங்கள் யாருமே உதவி செய்ய முடியாதுன்னு முத்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாமா. அதனால தான் நானும் வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு உதவி செஞ்சதால் இந்த பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால் இந்த உண்மையை நான் யார்கிட்டயும் சொல்ல போகிறதில்ல. என் ஃப்ரெண்டுக்கு தர வேண்டிய பணத்தை நானே சீக்கிரமாக கொடுத்துருவேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. நீங்கள் இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாமா அப்படின்னு மனோஜ் பேசுகிறாரு. சரி நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், இப்படி வந்த உடனே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. மனோஜ் நம்ம பேச்சை கேட்காம மறுபடியும் கடன் வாங்கியிருக்கான். இதனால் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல. இப்போவும் மனோஜ் நம்ம பேச்சை கேட்கவே மாட்டிக்கிறானே. மனோஜ் பெரிய பிஸ்னஸ் செய்கிறான். ஆனால் இப்போ இந்த உண்மையை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனால் மனோஜ் இந்த உண்மையை நீங்கள் யாருக்கிட்டேயும் சொல்லவே கூடாதுன்னு வேற சொல்கிறானே, என்ன செய்கிறது அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க விஜயா.
மனோஜ் எப்பயும் போல ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, என்ன மனோஜ், நீயே எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கனா கண்டிப்பாக பணத்தை ஏற்பாடு பண்ணியிருப்ப அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ரோகிணி, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டு கிட்ட மறுபடியும் நான் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிற? இனி நீ சொல்கிற எதையும் நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக நான் உனக்கு செஞ்ச உதவியெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டிக்கிற. அதான் நான் இனி உனக்கு உதவி செய்யவே கூடாதுன்னு யோசிக்கிறேன். என்னுடைய பணம் எனக்கு கிடைக்கணும் மனோஜ். நான் என்னுடைய வாழ்க்கைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ரோகிணி, நீ கேட்ட மாதிரியே இந்த பணத்த நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். அதே மாதிரி சீக்கிரமாவே எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும். நீ மறுபடியும் தேவையில்லாம பிரச்சனை செய்யக்கூடாது. என்கிட்ட நீ பேசவும் வேண்டாம், என் கடைக்கு வரவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி மனோஜ், நீ சொன்ன மாதிரியே நான் கண்டிப்பா இனி உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. மனோஜ் ரோகிணி கிட்ட பணத்த குடுத்துட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறாரு. ரோகிணி யோசிக்கிறாங்க, கிறிஷோட பெரியப்பா கிட்ட தான் நான் இந்த பணத்த வாங்கியிருந்தேன். உடனே அவங்களுக்கு இந்த பணத்த திருப்பி தரணும். அது மட்டும் இல்லாம, இனி மனோஜ் கிட்ட பேசவே கூடாது. மனோஜ் சீக்கிரமாவே என்ன புரிஞ்சுக்கணும். என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். விஜயாவும் மனோஜும் என்ன புரிஞ்சுக்காம இப்படிலாம் பிரச்சனை செய்றாங்க. அதனால மனோஜ் சீக்கிரமாவே என்ன புரிஞ்சுக்க தான் போறாரு. எப்படியோ எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ரோகிணி அங்கேருந்து கிளம்பி வராங்க. ஆனா மனோஜ் யோசிக்கிறாரு, மறுபடியும் வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம என் ஃப்ரெண்டு கிட்ட இந்த பணத்த வாங்கியிருக்கேன், கடன் வாங்கியிருக்கேன். இந்த பணத்த எப்படி திருப்பி தர்றதுன்னு ஒண்ணுமே புரியல. மாசம் மாசம் வட்டி பணத்த குடுக்கணும். என்னதான் முத்துவும், மீனாவும் நம்ம வீடு கிடைக்கிறதுக்காக உதவி செஞ்சாலும், இப்ப எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. கடையில இருக்க வேலைய கவனமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கிருந்து கிளம்புறாரு. மனோஜ் ரொம்ப சந்தோஷமா கடைக்கு வரும்போது, மனோஜோட ஃப்ரெண்டு சந்தோஷ் என்ன மனோஜ், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேட்கும்போது, ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த நான் ரோகிணி கிட்ட குடுத்துட்டேன். இனி ரோகிணியால எந்த பிரச்சனையும் வராது. அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு சீக்கிரமாவே டிவோர்ஸ் கிடைக்க போகுது. இனி மாசம் மாசம் ரோகிணிக்கு நான் பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. இனி என்னுடைய வாழ்க்கைய நான் சந்தோஷமா பார்த்துக்க போறேன் அப்படின்னு மனோஜ் பேசிட்டு இருக்காரு. பரவாயில்ல மனோஜ், என்கிட்ட உதவி கேட்டீங்க. அப்புறம் எப்படி இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணீங்க? இதே மாதிரி எங்களுக்கு தர வேண்டிய சம்பள பணத்தையும் குடுத்துட்டீங்கன்னா, நாங்களும் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு மனோஜோட ஃப்ரெண்டு சந்தோஷ் இப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது, மனோஜ் ரொம்ப கோவமா, "பாத்தீங்களா? நீங்க இந்த கடையில ஸ்டாஃபா வேலை பார்க்குறீங்க. நீங்க தேவையில்லாம என்கிட்ட பேச வேண்டாம். கடையில இருக்க வேலைய கவனமா பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்பள பணத்த நான் தரதான் போறேன்." அப்படின்னு சொல்லும்போது, உடனே மனோஜ் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசுவான். நம்மள புரிஞ்சுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அங்கேருந்து கிளம்புறாரு சந்தோஷ். மனோஜ் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. எப்படியோ இனி ரோகிணி ஃபோன் பண்ணவும் மாட்டாங்க, நம்ம கடைக்கு வரவும் மாட்டாங்க. அதனால என் அம்மா என்ன கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. சவாரிக்கு போன முத்து மனோஜும் ரோகிணியும் பேசிட்டு இருந்ததை பார்த்துருப்பாரு. மனோஜ் ஏற்கனவே ரோகிணிக்கு பணம் கொடுக்கணும்னு வேற சொன்னான். இப்போ எதுக்கு பார்லர் அம்மா கிட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தான்? அது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கு மனோஜ் பணம் கொடுக்கும்போது நான் சவாரிக்கு அந்த பக்கமாக தான் போனேன். நான் தான் கவனிச்சேனே, மனோஜுக்கு எப்படி இந்த பணம் கிடச்சிருக்கும்? மனோஜ் மறுபடியும் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டானா? நம்ம கிட்ட சொல்லாமல் தேவையில்லாத வேலையை செய்கிறானா? மனோஜ் எதுக்காக ரோகிணிக்கு பணம் கொடுக்கணும்? ரோகிணியால் இனி எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கணும். அதனால் ரோகிணி எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அந்த பணத்தை நான் திருப்பி தரணும்னு மனோஜ் சொன்ன மாதிரியே அவ்வளோ பணத்தையும் உடனே ஏற்பாடு பண்ணிட்டானா அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு. அந்த சமயம் மீனா கார் செட்டுக்கு வராங்க. முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் சாப்பிட ஏன் வீட்டுக்கு வரவே இல்லை? நீங்கள் கார் செட்டில் தான் இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்தேன். என்னாச்சு, என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை மீனா, சவாரி முடிச்சுட்டு வரும்போது மனோஜையும் ரோகிணியவும் பார்த்தேன். அவங்க ரொம்ப நேரமாக பேசிட்டு இருந்தாங்க. மனோஜ் ரோகிணிக்கு பணம் கொடுக்கும்போது நான் அங்கே தான் இருந்தேன். ஆனால் மனோஜ் நான் அங்கே இருக்கிறத கவனிக்கவே இல்லை. அப்புறம் மனோஜ் அங்கேருந்து கிளம்பிட்டான். மனோஜுக்கு எப்படி இந்த பணம் கிடச்சிது அப்படின்னு சொல்லும்போது, அதான் மனோஜ் சொன்னார்ல, ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை நான் சீக்கிரமாக தரணும்னு. நம்ம யாருமே உதவி செய்ய மாட்டோன்னு தெரிஞ்சுக்கிட்டு மனோஜ் அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. மனோஜ் தான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரே, அவரால் இந்த பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாதா? நம்ம வீடு கிடைக்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணீங்க, அதே மாதிரி மனோஜும் பணத்தை ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. இதுக்காக நீங்கள் ஏங்க ரொம்ப யோசிக்கிறீங்க? நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி வாங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஏற்கனவே சத்யாவுக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் நிறைய வேலை செய்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே
நம்ம வந்து ஃபினான்ஸருக்கு தர வேண்டிய பணத்தை திருப்பி தரணும்னு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க. அதனால் நீங்கள் கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா? சரியாக சாப்பிட வேண்டாமா? அப்படின்னு மீனா சொல்லும்போது முத்து சொல்கிறாங்க, மீனா இப்போ தான் மீனா புரியுது. மறுபடியும் மனோஜ் கடன் வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த உண்மை என் அப்பாவுக்கு தெரியாது. மனோஜ் கிட்ட கண்டிப்பாக இதை பற்றி பேசி ஆகணும்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்கு மனோஜ் கிட்ட கேள்வி கேட்கணும்? கண்டிப்பாக மனோஜ் உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டார். நீங்கள் அமைதியாக இருங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. சரி மீனா, நம்ம வீட்டுக்கு கிளம்போம் அப்படின்னு முத்து உடனே வீட்டுக்கு வராரு. மனோஜ் ரொம்ப சந்தோஷமா விஜயா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, மனோஜ் அப்படின்னு முத்து வந்து கூப்பிடுறாரு. என்ன முத்து? என்ன? எதுக்கு என்ன கூப்பிடுற? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இன்னைக்கு நீ ரோகிணிய பார்த்து பேசினல அப்படின்னு சொல்லும்போது, ஆமா ரோகிணி கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த நீ திருப்பி குடுத்துட்ட தானே? அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா. எப்படியாவது பணத்த ஏற்பாடு பண்ணி குடுக்கணும்னு நெனச்சேன். அதனால பணத்த ரோகிணி கிட்ட குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே அண்ணாமலை கேள்வி கேட்குறாரு. என்ன மனோஜ், எங்ககிட்ட இந்த உண்மைய நீ சொல்லவே இல்லையே? அப்படின்னு சொல்லும்போது, உண்மைய சொன்னா மட்டும் நீங்க எல்லாரும் உதவி செய்வீங்களா? அப்பா எனக்கு வர வேண்டிய பணத்த குடுங்கன்னு சொன்னா, நீங்க என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்க. முத்துவுக்கும், மீனாவுக்கும் சப்போர்ட் பண்றீங்க. நீங்க யாரும் உதவி செய்ய மாட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பணத்த ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்படின்னு சொல்லும்போது, அப்ப மனோஜ் வந்து கடன் வாங்கியிருக்கான். அப்படிதானே? அப்படின்னு சொல்றாரு முத்து. முத்து, நீ எதுக்கு என்ன கேள்வி கேட்குற? என்னுடைய பிஸ்னஸை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். ரோகிணிக்கு நான் தான் பணத்தை ஏற்பாடு பண்ணி குடுத்துருக்கேன். நீ உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்ட. அதனால என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ என்கிட்ட கேள்வி கேட்காத. உன்னால தான் அப்பா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. நீ நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக தேவையில்லாம என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லும்போது, இங்க விஜயா சொல்றாங்க, "மனோஜ் கொஞ்சம் பொறுமையா இரு மனோஜ். முத்துவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. நீ உண்மைய சொல்ல வேண்டியதானே? ஏன் இப்படிலாம் பேசுற?" அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா அ முத்துவும், மீனாவும் அ வந்து என்கிட்ட எதுக்கும்மா கேள்வி கேட்கணும்? முத்து கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லணுமா?" அப்படின்னு ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காரு மனோஜ். உடனே அண்ணாமலை சொல்றாங்க, "ஆமா மனோஜ், நாங்க கேள்வி கேட்டா நீ கண்டிப்பா பதில் சொல்லணும். ஏன்னா உன்னால தான் எங்களுக்கு நெறைய பிரச்சனை வருது. நாங்க கேள்வி கேட்டா கண்டிப்பா மனோஜ் நீ பதில் சொல்லி தான் ஆகணும்." அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. "அப்பா நீங்க வேணும்னா முத்து பேச்ச கேட்கலாம். என்னால முத்து பேச்ச கேட்கவும் முடியாது. முத்து கேள்வி கேட்டா பதில் சொல்லவும் முடியாது. ஏன்னா நான் பெரிய பிசினஸ் செய்றேன். பெரிய கடைக்கு ஓனரா இருக்கேன். ஆனா முத்து என்ன மாதிரி பெரிய பிசினஸ் செய்றானா? இல்லையே. அப்புறம் எதுக்குப்பா முத்துவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றீங்க? எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கிருந்து கிளம்புறாரு. "பாத்தீங்களாப்பா, நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்த மனோஜுக்கு குடுக்கணும். உங்களுக்கு வர வேண்டிய பணத்தையும் மனோஜ் வந்து தன்னுடைய பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக பயன்படுத்திப்பான். இப்ப நீங்க வந்து அ மனோஜ் கேட்ட மாரியே பணத்த குடுக்கணுமா? அப்பா உங்க பணம்ப்பா. நீங்க மனோஜ் கிட்ட குடுக்கவே வேண்டாம். மனோஜ் மறுபடியும் கடன் வாங்கியிருக்கான். ஆனா, நம்ம கேள்வி கேட்டா உண்மைய சொல்லாம அமைதியா இருக்கான். மனோஜ் நம்ம பேச்ச கேட்கவே மாட்டிக்கிறான்ப்பா." அப்படின்னு மனோஜ் மேல ரொம்பவே கோவமா இருக்காரு முத்து. உடனே மீனா சொல்றாங்க, "நீங்க இப்ப மனோஜ் கிட்ட பேச வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இருங்க." அப்படின்னு சொல்றாங்க. இங்க மனோஜோட ஃப்ரெண்டு மனோஜுக்கு ஃபோன் பண்றாரு. "என்ன மனோஜு, இந்த மாசம் நீங்க வட்டி பணத்த தராம இருக்கீங்க. நான் தான் சொன்னேன்ல, நீங்க என் ஃப்ரெண்டு தான். அதுக்காக தான் உங்களுக்கு உதவி செஞ்சேன். ஆனா, வட்டி பணத்த சரியா தராம இருந்தா எப்படி மனோஜ்?" அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, இப்ப எனக்கு பிசினஸ் நல்லபடியா நடந்தா பரவால்ல. எனக்கு நெறைய பிரச்சனை இருக்கு. நான் கண்டிப்பா பணத்த திருப்பி தந்துருவேன்." அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட அ வந்து நெறைய பணம் கடன் வாங்குன மனோஜ், சரியா வட்டி பணமும் குடுக்காம, அவங்க கேட்கும்போது அந்த பணத்தையும் திருப்பி தராம இருந்ததால, மனோஜோட ஃப்ரெண்டு மனோஜ் மேல ரொம்பவே கோவமா இருக்காரு. இனியும் பொறுமையா இருக்கக்கூடாது. மனோஜோட வீட்ல போய் மனோஜுக்காக அங்க வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் கேள்வி கேட்டா தான், அவங்க எப்படியாவது பணத்த ஏற்பாடு பண்ணி குடுப்பாங்க அப்படின்னு மனோஜோட ஃப்ரெண்டு அண்ணாமலையோட வீட்டுக்கு வராரு. உடனே முத்து வந்து, "சார் நீங்க யாரு சார்?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் மனோஜோட ஃப்ரெண்டு தான்." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா சார்? மனோஜு உன்னுடைய ஃப்ரெண்டு வந்திருக்காங்க பாரு." அப்படின்னு சொல்றாரு முத்து. "நீ எதுக்கு இங்க வந்திருக்க?" அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, "மனோஜ், நீ என்கிட்ட கடன் வாங்கியிருக்க. அந்த பணத்தையும் திருப்பி தரதில்ல. மாசம் மாசம் வட்டி பணத்த தராம என்ன ஏமாத்தலான்னு பார்க்குறியா? அப்புறம் உன்னுடைய வீட்டுக்கு வந்தா தானே உன்ன பத்தின உண்மைய எல்லார்கிட்டயும் சொல்ல முடியும். உனக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணல. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். உன்ன பத்தி ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு உதவி செய்யணும்னு நீ கேட்ட உடனே பணத்த குடுத்தேன். ஆனா நீ என்ன ஏமாத்தணும்னு பார்க்குற." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்கிட்ட இப்ப பணம் இல்ல. அதனால தான் வட்டி பணம் தர முடியல. நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. வீட்ல எல்லாரும் இருக்காங்க. நீ என் ஃப்ரெண்டு தானே. நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லும்போது, "மனோஜ், நீ எவ்வளோ பெரிய பிசினஸ் செய்ற? நீ எதுக்காக என்கிட்ட வந்து கடன் வாங்குன? இப்ப என்னுடைய பிசினஸ்க்கு பணம் தேவைப்படுதுன்னு உன்கிட்ட வந்து நான் எல்லா பணத்தையும் கேட்கலையே.
நீ எனக்கு வட்டி பணத்தை கொடுக்க தானே சொல்கிறேன், ஆனால் இப்போ நீ புரிஞ்சுக்காம பேசுகிற. உனக்கு உதவி வேணும்னு உடனே என்கிட்ட வந்து கேட்டல, நானும் உதவி செஞ்சல, இப்போ நீ தான் புரிஞ்சுக்காம பேசுகிற அப்படின்னு மனோஜோட ஃப்ரெண்டு மனோஜ் கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, பார்த்தீங்களாப்பா, கடன் வாங்கினா அந்த பணத்தை மனோஜ் திருப்பி தரதில்ல. இப்படிதான்ப்பா மனோஜ் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கான். நம்ம கேள்வி கேட்டா மனோஜ் என்னெல்லாம் பேசுனான், இப்போ பாருங்கப்பா மனோஜ் பதில் பேச முடியாமல் நிற்கிறான். இன்னைக்கு மனோஜ் கிட்ட நான் கண்டிப்பாக பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இங்கே விஜயா சொல்கிறாங்க, மனோஜ் என்ன மனோஜ் இதெல்லாம், இதுக்காக தான் சொன்னேன் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை நீ கொடுக்க வேண்டான்னு. பாத்தியா, மறுபடியும் கடன் வாங்கினேன், இப்போ உன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கே வந்து கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் தேவையா மனோஜ் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அம்மா, நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், நீங்கள் என்னம்மா என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க? இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். முத்து மனோஜோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, மனோஜ் இப்படி தான் தேவையில்லாத வேலையை செய்வான். நீங்கள் மனோஜை புரிஞ்சுக்காம மனோஜுக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்கவே கூடாது. நீங்கள் எங்ககிட்ட கேட்டிருக்கலாமே. மனோஜுக்கு நாங்கள் யாரும் உதவி செய்யவே மாட்டோம். அதனால தான் மனோஜ் உங்ககிட்ட உதவி கேட்டிருக்காரு. ஏற்கனவே ஃபினான்சர்கிட்ட கடன் வாங்கின மனோஜ் அந்த பணத்தை திருப்பி தராமல் எங்கள் வீடும் இல்லாமல் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். இப்போ நான் தான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருக்கேன். இந்த மனோஜால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஃபினான்சர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். மறுபடியும் நீ கடன் வாங்காத மனோஜ்னு நாங்கள் எவ்வளவோ சொன்னோம். மனோஜ் எங்கள் பேச்சை கேட்கல. இப்போ மனோஜுக்கு எப்படி நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியும்? நீங்கள் மனோஜை நம்பி தானே பணம் கொடுத்தீங்க. மனோஜ்கிட்டயே அந்த பணத்தை கேட்டு வாங்குங்க. எங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது மனோஜ், நீ எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்கலனா நான் போலீஸ்கிட்ட உதவி கேட்பேன். இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டேன். இப்போ தான் மனோஜ் உன்னை பற்றி ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு நான் உதவி செஞ்சுருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட ஃப்ரெண்டு ரொம்ப கோவமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே மனோஜ், பார்த்தீங்களாப்பா இந்த முத்து எப்படிலாம் பேசுகிறான்னு பாருங்க. என் ஃப்ரெண்டுக்கிட்ட எதுக்கு முத்து இப்படி தேவையில்லாமல் பேசுகிற? என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் தானே கடன் வாங்கியிருக்கேன். அந்த பணத்தை எப்படி திருப்பி தரணும்னு எனக்கு தெரியும். அப்பா, நீங்கள் எனக்கு தர வேண்டிய பணத்தை சீக்கிரமாக கொடுங்கப்பா. அப்போ தான் என் ஃப்ரெண்டுக்கு தர வேண்டிய பணத்தை நானும் கொடுக்க முடியும். உங்கள் சொத்து பணம் எல்லாத்தையும் முத்து மீனாவுக்கு தரலான்னு நினைக்கிறீங்கல்ல, எனக்கு தர வேண்டிய பணத்தை நீங்கள் தந்து தானேப்பா ஆகணும். நான் கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் பேச மாட்டேங்கிறீங்க. ஆனால் முத்துவுக்கும் மீனாவுக்கும் மட்டும் சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான்ப்பா உதவி செய்யணும். என் ஃப்ரெண்டு இப்போ வீட்டுக்கே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். ரோகிணிக்கு பணம் கொடுக்கணும்னு உங்ககிட்ட சொன்னப்போ நீங்கள் எனக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தா நான் எதுக்குப்பா மறுபடியும் கடன் வாங்க போகிறேன்? எதுக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து என்னை கேள்வி கேட்க போகிறான்? ஆனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான்ப்பா அப்படின்னு அண்ணாமலை கிட்ட ரொம்ப கோபமாக பேசுகிறாரு மனோஜ். உடனே ரவியும் முத்துவும் ரொம்ப கோபமாக, மனோஜே, நீ இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிற, நீ தேவையில்லாமல் நம்ம அப்பா கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்க, இதெல்லாம் சரியில்லை மனோஜ். நீ வந்து தேவையில்லாமல் எங்கள் பேச்சை கேட்காம கடன் வாங்குற, இதனால் உனக்கு பிரச்சனை வருதுன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும்? நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. பெரிய பிஸ்னஸ் செய்கிறதா சொல்கிற, பெரிய கடைக்கு ஓனராக இருக்கிறதா சொல்கிற, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் சரியாக வேலையை கவனமாக செய்யாமல் நீ ஏன் எங்ககிட்ட கேள்வி கேட்குற? அப்பா கிட்ட இப்போவே மன்னிப்பு கேளு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதெல்லாம் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க முடியாது. அப்பா, எனக்கு தர வேண்டிய பணத்தையும் எனக்கு தர வேண்டிய பணத்தை நீங்கள் தந்தீங்கன்னா அப்புறம் நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலை, மனோஜ், என் பேச்சை கேட்காம இப்படி கடன் வாங்கியிருக்க, என்கிட்ட மறுபடியும் பணத்தை கேட்டு பிரச்சனை செய்கிற. நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்காகவும் முத்துவும் மீனாவும் உதவி செய்கிறாங்க. ஆனால் நீ எங்களுக்கு என்றைக்கும் உதவி செய்ய மாட்ட. எப்போ பார்த்தாலும் உன்னால் பிரச்சனை மட்டும்தான் வருது. இப்போ என்கிட்டயே இவ்வளோ கேள்வி கேட்குறல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா, நீங்கள் தானே உதவி செய்யணும் அப்படின்னு மறுபடியும் மனோஜ் பேசும்போது அண்ணாமலை ரொம்ப கோவமாக, மனோஜ் வந்து நம்ம பேச்சை கேட்கவே மாட்டான், மனோஜுக்கு சரியான பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு அண்ணாமலை. நடந்த உண்மையை சொல்கிறாரு. மனோஜ் என்னை புரிஞ்சுக்காம என் பையன் வேணும்னே வந்து என்கிட்ட பிரச்சனை செய்கிறான். ஏற்கனவே சம்பாதிச்ச பணத்தை மனோஜ்காக தான் கொடுத்தேன். இப்படி மனோஜ் எப்போ பார்த்தாலும் கடன் வாங்குறதால நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன். ஆனால் மனோஜ் என்னை புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுகிறதால என்னால் பொறுமையாக இருக்கவே முடியல. மனோஜ் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இப்படி பிரச்சனை செய்கிறத விட நீங்கள் மனோஜுக்கு சரியான பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் மனோஜுக்கு எந்த பணமும் கொடுக்க முடியாது. எங்களுக்கு எப்பயுமே உதவி செய்கிற முத்துவுக்கும் மீனாவுக்கும் தான் நானும் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு அண்ணாமலை அங்கே போலீஸ்கிட்ட உதவி கேட்குறாரு. உடனே விஜயா வீட்டுக்கு வந்த போலீஸ்கிட்ட அண்ணாமலை அழுதுகிட்டே உண்மையை சொல்கிறாரு. இந்த மனோஜால் எப்பயுமே நான் வந்து தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறேன். இதுக்கு மேலே மனோஜுக்கு என்னால் உதவி செய்ய முடியாது. என்கிட்ட எந்த பணமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மனோஜ் இனி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது அங்கே விஜயா வீட்டுக்கு வந்த போலீஸ் மனோஜ் கிட்ட கேள்வி கேட்குறாங்க.
உடனே இங்கே முத்து, ரவி, ஸ்ருதி, மீனா எல்லாரும் நடந்த உண்மையை சொல்கிறாங்க. மனோஜ் இப்படி தேவையில்லாமல் அண்ணாமலை மாமா கிட்ட பிரச்சனை செய்கிறதால அண்ணாமலை மாமா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. மனோஜ் இந்த வீட்டில் இருக்கணும்னு நாங்கள் யோசித்தோம். ஆனால் மனோஜால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்போது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே மனோஜ் அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. அந்த சமயம் முத்து, நீ தான் முத்து எனக்காக பேசணும். அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, இனி என்னால் எந்த பிரச்சனையும் வராதுப்பா அப்படின்னு மனோஜ் அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. ஆனால் மனோஜ் என் பேச்சை கேட்க போகிறதும் இல்லை, மனோஜ் இனி திருந்த போகிறதும் இல்லை அப்படின்னு மனோஜ் மேலே ரொம்பவே கோவமாக இருக்காரு அண்ணாமலை.